யெகோவா இரு பிரேட்டின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நாம நிறைய முடிவுகளை எடுக்கிறோம். அதை எடுக்கும் போது சரியாக யோசித்து அலசி ஆராய்ந்துதான் எடுக்கிறோம். ஆனாலும் சில முடிவுகள்ல ஏன் பிரச்சனைகளும் அவை தவறான முடிவுகளாகவும் மாறுது. முடிவுகளை எதன் அடிப்படையில எடுக்கிறோம்? நிறைய காரியங்கள்ல முடிவு என்ற ஒன்றை நாம எடுக்க பிரயாசப்படும் போது மேற்பூச்சானவைகளை தான் நாம பார்க்கிறோம். ஆதியாகமத்துல 3:6 பார்க்கும்போது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஏவாள் கூட பின் விளைவுகளை யோசிக்கல. ஆண்டவர் முன்னால் இது சரியானதா என்று கூட பார்க்கல. அவங்க பார்க்கிறது பார்வைக்கு இன்பம், தனது புத்திக்கு சரி என்று படுகிற ஒன்றை தெரிந்து கொள்றாங்க. நாம கூட எந்த காரியத்திலும் தேவ சித்தத்தையோ வேதாகமத்தின்படி இது சரியா என்றும் பார்க்க தடுமாறுறோம். மற்றவங்க அறிவுரைக்கும் அடுத்த மனிதர்களின் அறிவுரைக்கும் நம்ம விட்டு கொடுக்கிறோம். தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துல அதை ஆராய நமக்கு பொறுமை இல்லதானே? எக்ஸாம்பிளா பார்க்கும்போது, குழந்தைகளின் திருமண காரியங்கள்ல கூட பார்வைக்கான அழகுக்கும் ஆஸ்திக்கும் தான் இன்று முதலிடம். ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் தானா என்று எத்தனை பேர் பார்க்கிறீங்க? இப்பேற்பட்ட முடிவுகள்னால ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வாராங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத நபர்களோட இணைக்கவும் படுறாங்க. இதனால அவங்க நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க உங்க முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? உலகத்தின் பார்வையிலையா இல்ல தேவ பார்வையிலையா? எந்த பெரிய நன்மையானாலும் சரி, ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்று நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தராது. எனவே உங்க முடிவுகளை தேவ கரத்துல கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவாங்க. எதையும் அவர் சித்தப்படியே கேளுங்க. நீங்க இப்படி, ஆண்டவரே உங்க சித்தப்படி என் காரியங்களை நடத்துங்க அப்படின்னு கேட்டாலே அவர் உங்களை தவறான முடிவுகளுக்கு விலக்கி பாதுகாப்பாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.